ஹாய், இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோகனட் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8 to 10 பீஸ் வரும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சிட்டு, அதில் ஒரு டீஸ்பூன் கசகசாவும் முந்திரியும் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 2 பீஸ் கல்பாசி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ப்ரௌனெல்லாம் ஆக வேணாம், சும்மா வதக்கினா போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி எடுத்து போட வேண்டியதான், 2 தக்காளி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு, அப்புறம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு, மிளகா பொடி 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோகனட் பேஸ்ட் எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்ஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பெரிய கப்பில் ஊற்றிருக்கேன். நம்ம முந்திரியும் கசகசாவும் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றிக்கோங்க. ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ரெடி பண்ணிட்டோன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.